இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்க கிருஷ்ணகுட்டி பனி தொடங்கி அப்படின்ற ஒரு வேற லெவலான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இதோட முடிவில் நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லயே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பெரிய ரெசார்ட்டை காமிக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு பாட்டி தன்னோட பேர் எனக்கு கதைகளை சொல்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் போய்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுட்டி அப்படின்றவரு ஒரு பெரிய அமானுஷமா திகழக்கூடிய மனுஷன். அவர் வீட்டை விட்டு யாராவது வெளியில அதாவது இருட்டுல போனாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பீடி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு பயமுறுத்துறாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்தா யாருமே கொஞ்ச நாளைக்கு மேல உயிரோடு இருந்தது கிடையாது. இதனால வெளியே போகிறத தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் கிட்ட இவங்களோட பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கு. இதோட இந்த சீன் கட்டாது. ஒரு அமானுஷமான இடத்த ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லையா, அந்த இடத்த நமக்கு காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணு வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செஞ்சு வைக்கிறாங்க. அது கூடவே மனசுல ஏதோ ஒரு பயங்கரமான சோகம். அப்படியே கத்தனா அந்த வீட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு மாதிரி ஒரு சர்வன்ட் வராங்க. அவங்க பயங்கரமா முழங்கிக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மாதிரி பெனாத்தல்லே போய்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. காட்பனா இந்த பொண்ணு தனியா இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, வீட்டுல என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து வீட்டு கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. போய் பார்த்தா உன்னி அப்படின்ற ஒரு நபர். வீட்டுல யாரும் இல்லையா, நீங்க மட்டும் தனியா தான் இருக்கீங்களான்னு கேட்க இவங்க அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வயசான ஒருத்தர் உடம்புக்கு முடியாம இருப்பார். அவரை பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு நர்ஸை கேட்டிருப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல வீட்டுல யாரும் இல்ல, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்ல நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த மலை மேல வந்திருக்கேன். இப்படி பொசுக்குன்னு போக சொன்னா நான் எங்கம்மா போவேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த வயசானவரோட ரூம் இருக்கு இல்லையா அங்கேயே தங்கிக்குவான்னு கேட்க இவங்க மறுக்கிறாங்க. இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னாச்சு, வீட்டுல திருடங்களிடம் வந்துட்டானோ அப்படின்னு மாதிரி இவர் ஓடி போய் பார்க்க அந்த வயசான நபர் இருக்கா இல்லையா, அவர் தான் உதவியை கேட்டு அலாரத்தை அழுத்தி இருப்பார். போன உடனே அவரோட கண்கள் வேற ஏதோ ஒருத்த பாத்துக்கிட்டே இருக்க இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க ஒன்னும் இல்ல. என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, இதுக்காக தான் மேடம் சொல்றேன், நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லது, நான் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்ல இவங்களால அவர் போக வைக்க முடியவே இல்லை. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்படின்னு மாதிரி விட்டுட்டுறாங்க. இவங்களுக்கு ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி இந்த லேடி உள்ள போக இவர் அந்த படுத்த படுக்கையா இருக்கா இல்லையா அவரை பாக்குறாரு. என்னடா முறைக்கிற, எவ்வளவு பேஷண்டா நாங்க பாத்துருக்கோம், இதெல்லாம் ஜுஜுப்பிடாக்கன்னா நான் கொஞ்சம் சுத்தி பாத்துட்டு வரேன்னு உள்ள போய் எல்லாருமே சுத்தி பாக்குறாரு. இது என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, எது எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆயுசே முடிஞ்சிடும் போல இருக்கடா அப்படின்னு மாதிரி ஒவ்வொன்னுத்தையா பார்த்து போய்கிட்டே இருக்க. கரண்ட் கட் ஆகுது. ஆனா இவர் நிறுத்துறதா இல்ல, ஒவ்வொன்னுத்தையும் இன்னும் சர்ச் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது உள்ள படுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த நபரோட போட்டோ ஒரு செவுத்துல மாட்டப்பட்டிருக்கத கவனிக்கிறார். ஆனா அதுக்குறவே பாத்தீங்கன்னா அந்த போட்டோக்கு மாலைகள் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. பயங்கரமா பயந்து போக இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு மாதிரி காத்திக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து அந்த லேடி இருக்காங்களே அவங்க வராங்க. அவங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு பேய் அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பார்த்து பயந்து நின்றுகிட்டே இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இது என்னோட இன்னொரு தாத்தா. அந்த படுத்த படுக்கையா இருக்காரு இல்லையா அவருக்கு இன்னொரு அண்ணன் இருந்தாரு, இவரை போலவே இருப்பாரு, அவர் தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல இவனுக்கு பயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நடக்கத்தோடைய வெளியில இருக்க காட்டை எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு மாதிரி போகுது. அவங்க கூட இந்த லேடி வர ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் போய்கிட்டே இருக்கும்போது இந்த நபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமானுஷம் மேல ஆவிகள் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்க இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து எங்க ஊர்ல நடந்த கதை தெரியுமா அப்படின்னு மாதிரி ஊரே அஞ்சு நடுங்கிட்டு இருக்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண் இருந்திருப்பாங்க. அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு வயசான நபரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் அந்த அழகான பெண்ணுக்கு கிருஷ்ணகுட்டி அப்படின்ற ஒரு மேல காதல் ஏற்பட ஆரம்பிச்சு. இது ஒரு கட்டத்துல பெருசாகி போக இதுல பாத்தீங்கன்னா அந்த அழகான லேடியும் இந்த கிருஷ்ணகுட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில ஊருக்கு பக்கத்துல இருக்க கிணத்துல இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வந்து அன்னில இருந்து கிருஷ்ண குட்டி இருக்கிறதாகவும் ஊர் மக்கள் போகும்போது வரும்போதெல்லாம் நெருப்பு பட்டி கிடைக்குமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே வீதியில தான் இருக்காங்க. நானும் ஒரு வாட்டி கிருஷ்ணகுட்டியை பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களோட கண்ணு முன்னாடி அந்த உருவம் பாத்தீங்கன்னா தோண ஆரம்பிக்குது. பயந்து போய் நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. சோ அந்த உருவம் வந்துதான் இவங்க நினைச்சுதான் பார்த்திருப்பாங்க. கட் பண்ணி இவரும் பயந்துட்டீங்களா, இதுக்குதான் இந்த மாதிரி கதைகள் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட முகத்துல நான் மரண பய பார்த்துட்டேன் அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போக இவங்களோட மூஞ்சி மாறி போயிடுது. அப்படியே கட் பண்ணா இந்த வயசானவரை பாத்துக்கணும் அப்படின்னு போது இவர் வந்திருக்கா இல்லையா அங்க போய் பாக்குறாரு. வயசானவர் படுத்த படுக்கையா இருக்காரு. அதனால அவர் ஏதோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. என்னன்னு புரியலையே அப்படின்னு மாதிரி குழப்பத்துல இருக்க இவர் நான் போய் ஒரு குழியில போட்டு வரேன்
அப்பதான் எல்லாம் சரியா இருக்குன்னு உள்ள குளிக்க போறாரு. வந்து பார்த்தா அந்த வயசானவரை காணும். இதனால எங்க போனாரோ என்ன ஆனாரோ அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது டைனிங் டேபிள்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லேடி தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க. இவர் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக போன உடனே நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன், சொல்லிட்டு தூக்கிட்டு வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயம்னு பார்த்து வீட்டு பெல்ல யாரோ அடிக்கிற மாதிரி தெரியுது. என்னோட அப்பா அம்மா தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள போய் கூட்டு வர அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் காணாம போறாங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல வீட்டுல டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். இவரு என்னவா இருக்கும்னு உள்ள போய் பார்க்க சாரு தானே ஆடிக்கிட்டு இருக்கு. அண்ட் கட் பண்ணி அந்த லேடி வந்துட்டுறாங்க. என்னோட அப்பாவை பாத்தீங்களா டிவி பாத்துக்கிட்டு இருக்காராமேன்னு சொல்ல பக்குன்னு இருக்கு. ஆனா அது கூடவே இந்த லேடி தனியா உட்காந்துக்கிட்டு யார் கூடயே பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இவங்க அம்மா அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இவர் திரும்பி திரும்பி பாக்குறாரு, அங்க ஒருத்தரும் இல்லை. ஆனா அந்த வயசான நபரும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க புரிஞ்சு போச்சு. இதனாலதான் இவன் அந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டானா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயத்துல நின்றுகிட்டே இருக்க பட்டுன்னு சிரிக்கிறாங்க. என்னோட பிராங்க் எப்படி இருந்தது, நீங்க மட்டும் தான் பிராங்க் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து நின்றுகிட்டே இருக்க மனசை சமாளிக்கிறப்பல நான்லாம் ஒன்னும் பயப்படலையே, இதெல்லாமே நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களை நடிக்கட்டும்னு விட்டேன் அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சுக்கிட்டே இருக்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த வாட்டி உண்மையிலே அப்பா அம்மா வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இந்த நபர் ஓடி போய் அந்த இருக்கிறவங்கள வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி போக தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாய் இருக்கும். அது கூடவே ஒரு உருவம் இருக்கிறத பாக்குறாரு, பயந்து போறாரு. உடனே அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அவனா வாட்ச்மேன், வாரத்துல ஒரு நாள் மட்டும் இங்க வந்துட்டு போவான், அவனை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க உள்ள போலான்னு சொல்லி கூப்பிட்டு போக இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தேவையில்லாம சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பல எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. ஆனா அந்த லேடியும் என்னோட அப்பா அம்மா வர வழியில ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நின்றுட்டாங்க, நாளைக்கு காலையில தான் வருவாங்களா, நீங்க போய் படுத்து தூங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்ப இவர் தன்னோட ரூமுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வெளியில வந்துட்டாரு. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி வெளியே யாராவது இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டே இருக்கு. அந்த வயசான நபரோட வீல் சேர் இருக்கு இல்லையா, அது தனியா போய்கிட்டே இருக்கிறத பாக்குறாரு, பயந்து போறாரு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பின்னாடி போய்கிட்டே இருக்கு. அது அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போயிடுது. ஆனா அந்த வீல் சேர் ஒரு மாதிரி ஆட்டம் கண்டுகிட்டே இருக்க இவர் பயத்துல என்ன படுறதுன்னு தெரியாம அங்க வந்து குடுகுடுன்னு வேகமா ஓடிக்கிட்டே இருக்க பொத்துன்னு ஒரு இடத்துல விழுறாரு. எழுந்து பார்த்தா முகத்துல கீரல்கள், உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போட ஒரு பால் அடைஞ்ச ரூம் இருக்கும், அங்க போறாரு. அது அங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி தெரியுது. இதனால என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லேடியோட கழுத்து கை எல்லாமே அறுக்கப்பட்டு அந்த இடத்துல வச்சிருக்கிறத பாக்குறாரு. ஃபுல்லா ரத்தமா இருக்கும், வாழ்ந்து எடுக்காத குறை. அங்க இருந்து திபு திபுன்னு ஒரு மறுபடியும் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கதவு வேகமா தட்டிக்கிட்டே இருக்காரு. உள்ள இருக்க அந்த லேடிக்கு ஒண்ணுமே கேட்கல. இதனால இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாவது உள்ள போய் ஆகணும், வெளியில இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு மாதிரி கார் பார்க்கிங்லாம் இருக்கும், அது உள்ளலாம் புந்து போக ஒரு கார் தன்னால ஆனாது. மறுபடியும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா ஒரு போட்டோ மாலை மாத்தி வச்சிருக்க மாதிரி பார்த்தா இல்லையா, அங்க நின்னுட்டாரு. இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு மாதிரி நின்னுகிட்டே இருந்த மனுஷன் பின்னாடி அந்த லேடி வந்து தொட்டது பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. எதனால இந்த மாதிரி பேசுறீங்கன்னு கேட்க, நான் வெளியில ஒரு உருவத்தை பார்த்தேன், அது ஒரு பெண் உருவம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல இவங்க உடனே அந்த பெண் உருவத்தை பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, என்னோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவரோட மனைவி தான். அவங்க மேல இருக்க கோவத்தால அவங்க மேல கிருஷ்ணாயில ஊத்தி கொளுத்திட்டாரு. அவங்க துடி துடிக்க உயிரோட எரிஞ்சுக்கிட்டே இறந்து போறத ஊர்ல இருக்க எல்லாரும் பார்த்தாங்க. அன்னில இருந்து அவங்க இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கு. இங்க ஃபேமிலி மொத்தத்தையும் பழி வாங்காம அவங்க போக மாட்டாங்க, என்னோட தாத்தாவை கண்டிப்பா பழி வாங்குவாங்க, நீங்க இருக்கிற வரையும் ஆபத்து தான், உடனடியா இங்க இருந்து போங்க அப்படின்னு மாதிரி அவர் அனுப்பிடலாம் ட்ரை பண்ண. அந்த மனுஷன் இப்பயும் போறதா தெரியல, நம்ம போனா 2 பேரும் ஒன்னா போவோம், ஒரு விட்டுட்டு போக என்னால முடியாது அப்படின்னு மாதிரி அந்த கார் பார்க்கிங் இருக்கும் இல்லையா, அங்க வேகமா கூட்டு போறாரு. அந்த சமயம்னு பார்த்து அந்த கார் ஆன் ஆகுது. இதை பார்த்துதான் அந்த லேடி என்னோட அப்பா அம்மா இதுலதான் போனாங்கன்னு சொல்ல பயங்கர ஷாக். திருப்பி வந்த வழியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல ஏதோ அமானுஷம் இருக்கு அப்படின்னு மாதிரி. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு லாக் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போய் 2 பேரும் போயிடுறாங்க. இந்த வீட்டுல போய் இருக்கு, உங்க பாட்டி தானே அது, உங்க பாட்டியோட தலை கை கால்கள் எல்லாமே ஒரு இடத்துல வெட்டப்பட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. இந்த வீட்டுல பேய்லாம் இல்ல, ஆனா ஒரு சூனியக்காரி இருக்கா, அது யாரு தெரியுமா, நான் தான் அப்படின்னு மாதிரி அங்க இருக்க டோரை பட்டாருன்னு சாத்த இவங்க பின்னாடி ஒரு நபர் நின்றுகிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு தெரியல, இவங்க எதுக்காக சாத்துனாங்க அப்படின்னு புரியல, பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லா ஸ்பேஸையும் பாத்தீங்கன்னா மூடிட்டு போயிடுறாங்க, காத்து போக கூட வழி இல்லை. இதனால இவர் ஒரு மாதிரி பயங்கர அப்செட்ல உட்காந்துக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த வயசான நபர் இருக்கா இல்லையா, அவரை வீல் சேர்ல இந்த லேடி தூக்கிட்டு போறாங்க, பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. அண்ட் பயங்கரமாவும் ஒரு வில்லத்தனமா சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி இவரே காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு பொருளா எடுத்து தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பொண்ணுதான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு ஓபன் பண்ணி விடுறாங்க. இதுல இன்வால்வ் ஆன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கனா இருப்பாங்க. அங்க ஏற்பட்ட பிரச்சனையால இவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போறாங்க. இதனால காப்பாத்த வழி
இல்லாம இவங்களோட அங்கிள் அண்ட் ஆன்டி மூலமா இவங்க கேரளாக்கு கொண்டு வரப்படுறாங்க. அண்ட் அங்க இருக்க பெரியவர் மூலமா இவங்க வளர்க்கப்படுறாங்க. நாள் போக போகதான் அந்த பெரியவர் இவங்களை தகாத முறையில தொடுறாரு, தகாத முறையில நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, இவங்க 10 வயசுல இருந்தே இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க எவ்வளவு முறை அங்க தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாலும் இவங்களோட அங்கிள் அண்ட் ஆன்டி மூலமா தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அண்ட் அது கூடவே அங்க ஒரு பையன் இருப்பான், அவனும் சேர்ந்து இவங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிற. நாட்கள் போக்கிட்டே இருக்கு. இவங்க பெரிய பொண்ணாகியும் இந்த கொடுமைகள் எல்லாமே நிக்கிறதா தெரியவே இல்லை. ஆனா அந்த சமயம்னு பார்த்து அந்த வயசான நபர் ஒரு நாள் குளிச்சுட்டு இவங்களை தன்னோட ஆசைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க அந்த வயசான நபரோட ஆணுப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வெட்டிட்டுறாங்க. தூரத்துல இருந்து, அதாவது மாடி மேல இருந்து தள்ளி விட படுத்த படுக்கை ஆயிட்டுறாரு. அண்ட் இங்க இருந்து இந்த லேடி வெளியே போகணும் அப்படின்னா மிச்சம் இருக்க எல்லாத்தையும் சமாளிச்சாதான் இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அந்த வீட்டுல செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு 4-5 பேர் வராங்க. அதுல ஒரு நபரை பாக்குறாங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா விஷயங்களையும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாரு. போனும் கையுமா சுத்திக்கிட்டே இருக்க நபர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதை கவனிக்கிறாரு. இதையும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண தடுத்து நிறுத்துறாங்க. நீ ஒரு ஆம்பளையா இருந்தேன்னு வையன், நேருக்கு நேர் பாரு, எதுக்காகடா எட்டி பாக்குற அப்படின்னு மாதிரி இவர்கிட்ட ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இவங்க வீட்டுல இருக்க அந்த ஆன்டி அங்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போகணும் அப்படின்னு மாதிரி இருக்கு. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அந்த வயசான நபரை பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு நர்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. இந்த விஷயத்தை இவங்க கவனிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க தப்பிக்கணும் அப்படின்னா வேற நல்ல வழி கிடைக்காது, இதுக்காக ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி இவங்க பின்னாடி வீடியோ எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண வந்த நபர் அவரை பிடிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு என்னோட ரூமுக்கு வர முடியுமா, நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லி அவர் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. இவரும் ஆசாசியா அங்க போக அங்க பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவுக்கு அப்புறம் இன்னொரு நபர் இவங்களை கெடுக்கிறாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த நபர் இருக்காரு. கையும் களவுமா பிடிச்சிட்டாரு. என்னடா பண்ண, நீங்க எதுக்காகடா வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. பின்னாடி இருக்க இந்த லேடி கழுத்துல ஒரே வெட்டு, துடிக்க துடிக்க இறந்து போறாரு. இதை பார்த்த இந்த நபர் என்ன காரியம் பண்ண, நீ உடனடியா இங்க இருந்து வா போகலன்னு சொல்ல இன்னும் 3 பேர் இருக்காங்க, அவங்கள முடிக்காம என்னால இங்க இருந்து வர முடியாதுன்றாங்க. உடனே இவரும் நீ வரலன்னா என்ன, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ண இவங்க ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க. நீ ஏன் கூட உறுதுணையா நின்ன அப்படின்னா உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன்னு சொல்ல இவரும் ஆசைக்கு அடங்கி போறாரு. அப்படியே கட் பண்ணி மிச்சம் இருக்க இவங்களோட ஆன்டி அங்கிள் 2 பேரையும் காமிக்கிறாங்க. இங்க ஏதோ சம்பவம் நடக்குது அப்படின்னு மாதிரி வேகமா வந்து பார்க்க முடிஞ்சு போச்சு. 2 பேரையும் சாவடிக்கிறாங்க. அண்ட் இந்த லேடி அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம ஹீரோ பாத்திருப்பா இல்லையா, அது அண்ட் இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அந்த வயசான நபரை மட்டும் உயிரோட வச்சிருக்கான காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு இரும்பு கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி எடுத்துக்கிறாங்க. இவரோட ஆணுறுப்புல வச்சு அந்த இடத்துல இவர் துடி துடிக்க கொலை பண்றாங்க. அண்ட் மிச்சம் இருக்கிறது நர்சிங்காக வந்து அந்த உண்ணி இருக்கார் இல்லையா, அவர் தான் அவரோட ரூமுக்குள்ள இவர் சாகணும் அப்படின்னு மாதிரி ஆயில் எல்லாத்தையும் ஊத்தி நெருப்பை பத்த வச்சு விட்டுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எலி வலை போக்கிட்டே இருக்கும், பெருசா இருக்கும். அது உள்ள பூந்துட்டாரு. பெருசா பழுப்பு மாதிரி போக்கிட்டே இருக்கு. அங்க இருந்து போக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போட்டாச்சு, இந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மூட்டை கட்டி ஒரு செப்டிக் டேங்க் இருக்கு இல்லையா அதுல தூக்கி போட்டுட்டாங்க. வேலை முடிஞ்சது அப்படின்னு மாதிரி 2 பேரும் படுத்து ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இந்த லேடி பாத்தீங்கன்னா இவர் இருக்கிறதும் நமக்கு பிரச்சனை தான், இவரு சாகட்டும் அப்படின்னு மாதிரி கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணணும் ட்ரை பண்ணிடுறாங்க. இது ஃபெயிலா போனதால 2 பேருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இது கூடவே அந்த உண்ணி இருக்கா இல்லையா அவர் இங்க எப்படி மாட்டினாரு அப்படின்றத பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. இவங்க இந்த எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு வீட்டை கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா உண்ணி வந்துட்டு இருப்பாப்ல. இவர் இங்க இருந்து எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு மாதிரி இவங்க நிறைய வேலைகளை பண்ணிருப்பாங்க. அமானுஷம் இருக்கு, பேய் இருக்கு அப்படின்னு மாதிரி என்னத்தையோ பண்ணி பார்க்க இவர் போறதாவே தெரியல. அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி கடைசியில இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லி இப்படி பிரசன்ட்டுக்கு வருது. 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த லேடி பாத்தீங்கன்னா அவர் போட்டு பயங்கரமா தாக்கிட்டு அங்க இருந்து போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா அவர் அந்த பள்ளத்துல இருந்து தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள வராரு. கத்திக்கிட்டே யாராவது காப்பாத்துங்கன்னு போகிட்டே இருக்க மாட்டிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல பயங்கரமான ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு. யார் மாட்டினாலும் கதை கந்தல் அப்படின்னு மாதிரி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ மாட்டிக்குது. அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவங்க அடிக்கலான்னு போக அந்த சமயம்னு பார்த்து இவங்க அரைகுறையா விட்டு வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி வேகமா வந்து இவங்களை பிடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எதர்ச்சியா ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், அது உள்ள போத்துன்னு விழுந்துட்டாங்க. எங்க போனாங்க என்னன்னாங்க அப்படின்றது தெரியல. நம்ம ஹீரோ எட்டி பார்க்க பெரிய பள்ளம். அதை அப்படியே கட் பண்ணி கையில பேண்டேஜ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இந்த விஷயத்த இவரோட நண்பர்கள் கிட்ட சொல்ல ஒரு
பையன் நம்புறதா இல்ல. டேய் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு, நாளைக்கு எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பு. இவர் ஒரு மாதிரி சோகத்திலே இருக்காரு. என்னடா நம்பவே மாட்டானுங்கன்னு கிளம்பி போக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து அந்த கிருஷ்ணகுட்டி அப்படின்னு மாதிரி ஒரு ஆன்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஆன்மாவோட வாய்ஸ் கேக்குது. ஏற்கனவே கடுப்புல இருந்த மனுஷன் யாராவது நேர்ல வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி ஃபேஸ் பண்ண நின்னுகிட்டே இருக்காரு. அந்த ஆவி அங்க வந்துச்சா இல்லையா, அது அந்த ஆவிக்கும் இங்க நடக்கிற விஷயங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன லீடை வச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.